நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நீர் எங்களோடு இடைபடுகிற கர்த்தரப்பா, எங்களோடு நீங்கள் பேசுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கேட்கத்தான் நான் வந்தோம், ஒரு மனுஷனுடைய சத்தத்தை கேட்க நாங்கள் வரவில்லை ஆண்டவரே. என் தேவனாகிய கர்த்தர் என்னோடு என்றைக்கு என்ன பேசுவார் என்பதை எங்களுடைய மிகுந்த எதிர்பார்ப்பாப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் யாவரையும் தகுதிப்படுத்தி பிரத்யட்சமாக அந்த வார்த்தையை கொண்டு வருகிற அடியேனை ஆண்டவரே தகுதியை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆவியானவர் ஆண்டவரே வாயின் ஒவ்வொரு வார்த்தைகளிலும் ஆண்டவரே நீர் பொறுப்பேற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும் மீட்பெரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு அங்கலாய்ப்பு, ஆமேன். ஏன்னா இன்றைக்கி அநேக காலங்களிலே நாம் அவைகளை பார்க்கிறோம். ஏன் என் ஜெபம் இன்னும் கேட்கப்படவில்லை? எதற்காக தேவன் என்னுடைய ஜெபத்தை கேட்பதை தாமதிக்கிறார் என்று சொல்லி இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இதை எல்லாவற்றையும் பார்க்காவிட்டாலும் நம்முடைய தலைப்பு என்ன தலைப்பு? த ஹிண்ட்ரன்ஸ் டு அவர் பிரேயர்ஸ் அக்கார்டிங் டு ஸ்கிரிப்சர். வேதத்தின்படி நம் ஜெபத்திற்கு வரும் தடைகள் என்று சொல்லி இவைகளை அறிந்து கொண்டோமானால், ஏன்னா சத்திய வேதம் என்ன சொல்லுது? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்குமாம். அல்லேலூயா. எப்படி ஒரு உண்மையை, தேவன் வைத்திருக்கிற அந்த சத்தியமான உண்மையை நீங்கள் என்ன செய்வீங்க? அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது என்ன செய்யப்படும்? நமக்கு விடுதலை வருமா? அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. the more you know about the scriptures, the more you know about God himself, deliverance will be at hand. எந்த அளவிற்கு நீங்கள் அதிகமாக தேவனையும் அவருடைய வேதத்தையும் அறிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் விடுதலையை தேவன் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஆகவே நாம் இந்த தலைப்பில் ஏற்கனவே ஒரு இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்குறோம். அதுக்கப்புறம் முதல்ல 2 பாயிண்ட் பார்த்துருக்கோம். நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்தை நமக்கு மறைக்கிறது என்று நாம் பார்த்தோம். ஆகவே நம்ம ஒருவேளை பாவிகள் தான், அதனால் நம்ம ஒவ்வொரு முறை பாவம் செய்யும் பொழுதும் நம்ம அதிலிருந்து வெளிவருகிறவர்களாக இருக்க வேண்டும், அதை தொடர்ந்து செய்யாதவர்களாக இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். முதலாவது. 2வது, நாம் கணவன் மனைவி, அதாவது குடும்பத்தில் விவேகத்தோடு வாழாத பட்சத்திலும் நம்முடைய ஜெபத்திற்கு தடை வருகிறது என்பதை நாம் பார்த்தோம். இன்றைக்கு 3வது ஒரு காரியத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஏன்னா இது ரொம்ப முக்கியமான காரியம். நான் உலகத்தில் சொல்லுகிற காரியம் என்ன என்றால், உலகத்துக்கும் சபைக்கும் சொல்கிற காரியம், யார் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டவன் என்று பார்ப்போமானால், யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறதோ அவன்தான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். பிரியமானவர்களே, இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கு நாம் அநேக சமயங்களில் இவைகளெல்லாம் நாம் சிந்திப்பதே இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோன்னா, என்னுடைய ஜெப வாழ்க்கை வேறு, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை வேறு என்று நினைக்கிறோம். நிச்சயமாக இல்லை பிரியமானவர்களே. இறைவனாகிய கர்த்தர் பரத்திலிருந்து உங்களை பார்க்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையை பிரித்தே பார்க்க மாட்டார். முழுமையாக ஒரு மனிதனை அப்படித்தான் அவர் பார்ப்பார். அவன் மார்க்கெட் பிளேஸில் எப்படி இருக்கிறான், சந்தையிலே, வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே எப்படி இருக்கிறான், தன் ஜெபத்திலே எப்படி இருக்கிறான், பாவ சூழ்நிலையில் அவன் எப்படி விலகி ஓடுகிறான் என்று உங்கள் முழு வாழ்க்கையுமே அவர் பார்க்கிறார். ஆனால் நம்ம மனசில் எப்படி இருக்குது? ஏன்னா சொல்லுவாங்க ஒரு பழமொழி, எவ்ரிபடி இஸ் அ saint when he is praying சொல்லுவாங்க. anybody and everybody is a saint when he is praying. எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம பெரிய ஒரு என்ன சொல்கிறது, saint தான். ஆமேன். ஜெபிக்கும்போது. ஆனால் அப்படி இல்லை, நம்முடைய வாழ்க்கையை பார்க்கிறார். அப்போ நம்முடைய ஜெபத்திற்கு தடை வரக்கூடிய காரியங்களிலே நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராக இருக்கிறார். முதல் ஒரு காரியத்தை நாம் முதல்ல ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே ஒரு 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். மிக கவனமாக கேளுங்கள் பிரியமானவர்களே. மத்தேயு 5ஆம் அதிகாரம் 22, 23, 24. கவனமாய் கேளுங்கள். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், யார் சொல்கிறா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்து கொள்பவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான்.
நல்ல கவனிங்க பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருக்கிறான். ஒருவேளை ஒரு நியாயப்படி ஒரு காரியத்தை சொன்னால் அது வேற, ஆனால் நியாயம் இல்லாமல் கோபித்து கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்கத்திற்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரி நரகத்திற்கு ஏதுவாய் இருப்பான். அமேசிங். எனக்கு அருமையானவர்களே, எப்பொழுதெல்லாம் நம்முடைய ஜெபங்கள் தடைபடுகிறது என்றால், when we have unreconciled wrongs, ஒருவரை ஒருவர் ஒப்புரவாகாத காரியங்கள், மிக முக்கியமான காரியம். நல்லா கேளுங்க. இதெல்லாம் எங்கே சொல்லுதுன்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் இடையில உறவு பிரச்சனைகள் ஒரு சில இதை நம்ம பார்க்க போகிறோம். வரும்பொழுது நாம் அதை என்ன செய்ய வேண்டுமாம்? நம்முடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு ஒப்புரவாக வேண்டும். என்ன சொல்கிறாரு பாருங்க. யாரையாவது ஒருத்தனை ஃபூல், மூடனே, முட்டாளேன்னு சொல்லிட்டா அவன் எரி நரகத்திற்கு. ஏன் இது ரொம்ப முக்கியம்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போயிருந்தா, நம்ம ஒரு அரசியல் தலைவரோ ஒரு பெரிய மத குருவோ சொல்லியிருந்தாலும் நான் பெருசாக எடுத்துக்கொள்ள மாட்டேன். வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் சொல்லுகிறார். இந்த பூ உலகத்தை தன் சிங்காசனத்திலே அமர்ந்து ஒவ்வொரு மனுஷனையும் நியாயம் தீர்க்கப் போகிறவர் சொல்லுகிறார். நரகத்தை பிசாசுக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவர் சொல்லுகிற வார்த்தை இது பிரியமா. இட்ஸ் நாட் an ordinary word. வேதத்தில் கூறப்பட்ட வார்த்தைகள் அனைத்தும் ஆவியினோடும் சத்தியத்தோடும் எழுதப்பட்டவைகள். அது வெறும் வார்த்தை அல்ல, சும்மா வாஸ்து வச்சுட்டு சரி ரைட்டு இன்னைக்கு பைபிளை படிச்சுட்டோம் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருப்போம். இல்லை, இன்னைக்கு அப்படித்தான் சமுதாயத்தில் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஏதோ கடமை பைபிள் வாசிக்க வேண்டும், நான் போய்கொண்டே இருப்பேன். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்கள் நலனுக்காக ஆவியானவர் இப்படி சொல்லுகிறார். இரண்டாவது வசனத்தை பாருங்க, 23 ஆகையால் இப்படிலாம் உனக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை இருக்கிறதுனால என்ன சொல்றாரு பாருங்க. ஆகையால் நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து, அதாவது உனக்கும் மிச்சவங்களுக்கும் ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. நீ இப்போ எங்கே வர்ற? என் சமூகத்திற்கு வருகிறாய். திஸ் இஸ் த ப்ராடர் பிக்சர். அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாரு? உனக்கும் உன் சகோதரனுக்கும் உனக்கும் உன் சகோதரிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது நீ என் சமூகத்திற்கு வரும் பொழுது என்னன்னு ஆண்டவர் அங்க மிக அழகாக சொல்கிறதை பார்க்கிறோம். நீ பலிபீடத்தில் உன் காணிக்கை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டு என்று நீ நினைவு கூறுவாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்த. அதாவது என் சமூகத்தில் காணிக்கையை செலுத்தி நீ ஜெபிக்க போற. ஆண்டவரே, நான் உமக்கு பொருத்தனை பண்ணியிருந்தேன், உன் காணிக்கையை கொண்டு வந்திருக்கேன், உங்களுடைய ஆலயத்திற்கு காணிக்கையை கொண்டு வந்திருக்கேன், உங்களுடைய ஊழியத்துக்கு காணிக்கையை கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் எனக்கும் என்னுடைய சகோதரனுக்கும் இடையிலே ஒரு அங்கலாய்ப்பு உண்டு அப்படின்னு நீ இருந்துச்சுன்னா நீ முதல்ல இங்கிருந்து இடத்த காலி பண்ணுங்கிறாரு. ஒப்புரவாகு. எத்தனை பேரோடு நாம் தவறு செய்து விட்டு நான் சொன்னது தப்புதாங்க, தயவு செய்து என்னை மன்னிச்சுக்கங்க என்று கேட்ட காலங்கள் எத்தனை. இன்னைக்கு என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். ஆனால் இறைவனிடத்தில் மாத்திரம், இயேசுவிடத்தில் மாத்திரம் மன்னிப்பு கேட்டுவிட்டு போய்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்லவில்லை. சில நேரங்களில் மன்னிக்கிறது கர்த்தர் தாங்க, மனுஷன் அல்ல. ஆனால் மனிதனோடு நீங்கள் ஒப்புரவாகாவிட்டால், என் சமூகத்தை விட்டு கிளம்பி முதல்ல போய் ஒப்புரவாயிட்டு அப்புறம் வாங்குறாரு. திஸ் இஸ் a serious matter. எனக்கு அருமையான எத்தனை பேருடைய ஜெபங்கள் இதனால் கேட்கப்படாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறதோ நான் அறியேன். சத்திய வேதம் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மனிதரோடும் ஒப்புரவாக வேண்டும், தேவனிடத்திலும் பாவ மன்னிப்புக்காக. 1 யோவான் 1:9 நாம் பாவத்தை அறிக்கையிட்டால் அவர் மன்னிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ள தேவன். You cannot continue in sin. வேதம் என்ன சொல்லுகிறது? நீ உன் பாவத்திலேயே தொடர்ந்து வாழ ஒரு விசுவாசியால் கூடாது. அப்படி ஒருவேளை அவன் வாழ்வானால் அவன் ஜெபத்திற்கு ஒருவேளை தடை வரக்கூடும். பிரியமானவர்களே, எவ்வளவு ஆழமான ஒரு வார்த்தை என்று பாருங்கள்.
உனக்கும் உன் சகோதரனுக்கும் இடையிலே ஒரு ஒப்புரவாக வேண்டிய காரியம், ஒரு மனஸ்தாபமான காரியம். How to deal with that? அதை எப்படி சரி கட்ட வேண்டும் பிரியமானவர்களே? அவன் அங்கே வரும்போது நம்ம இங்கிட்டு முகத்தை திருப்பிட்டு போறதில்ல. மனசில் அவெல்லாம் ஒரு மனுஷனா நின்று ஒரு சிலரை குறித்து கரிச்சு கொட்டிக்கொண்டே இருந்து கொண்டு ஜெபத்திலே நாம் நிற்பது சரியல்ல என்று வேதம் சொல்லுகிறது. மனம் திரும்புவோம் வாருங்கள் பிரியமானவர்களே. ஏன்னா உங்களை காப்பாற்றுற ஒரே தெய்வம் அவர் தான். உலகம் உங்களை காப்பாற்றாதுங்க. ஆமென். பிசாசு ஒரு காலம் உங்களை காப்பாற்ற மாட்டான். உங்களுக்கு விரோதமானவன் அவரே. அவர் வார்த்தையை நாம் அவமதித்து அவர் வார்த்தையின்படி நாம் வாழாமல் போகும் பொழுது பிரியமானவர்களே, தயவு செய்து நல் ஆலோசனையாய் வேதம் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் ஜெபத்தை கேட்க விரும்புகிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டியது நீ ஒப்புரவாக என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் உங்கள்கிட்ட, இப்போ நம்ம எல்லாரும் விசுவாசிகள் தானே, கிறிஸ்டியன் தானே, மோஸ்ட்லி தானே போயிட்டுருக்கோம். என்கிட்ட நிறைய பேர் இப்படி ஒப்புரவாயிருக்காங்கன்னு நீங்கள் எத்தனை பேரை சொல்ல முடியும்? சாரி நான் தெரியாமல் பண்ணிட்டேன். எனக்கு தெரிஞ்சு என் வாழ்க்கையில் பார்த்தா ஒரு 2-3 பேர். நெவர் தே ஆஸ் ஃபார் திஸ் திங். ஒப்புரவாக வேண்டும். ரெக்கன்சைல் பண்ணுறதுங்கிறது இன்றைக்கு சபைகளிலும் விசுவாசிகளின் மத்தியிலும் இல்லாத ஒரு கலாச்சாரமாய் போய்விட்டது. ஆண்டவர் சொல்கிறார், முதல்ல என் ஆலயத்திலேருந்து வெளியே கிளம்புங்கிறார், நீ போய் முதல்ல அதை முடிச்சுட்டு வாங்கிறாரு. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கை வேறு, ஆலய வாழ்க்கை வேறு என்றும், உங்கள் வாழ்க்கை வேறு, உங்களுடைய ஊழியம் வேறு என்றும், உங்கள் வாழ்க்கை வேறு, உங்களுடைய ஜெபம் வேறு என்றும் பிரிப்பது மனிதன். ஆனால் தேவனுடைய சமூகத்திலே அப்படி பிரிக்கப்படவில்லை என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். எங்களுக்கு அருமையான தேவ ஜனமே, எங்களுக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னும் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய ஜெபம் கேட்கப்படுகிற அவ்வளவு ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே தேவன் உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார். யாருக்குமே அது கிடைக்காதுங்க. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின தேவன் நீங்கள் முழங்கால் படியிடும் பொழுது அவர் காதுகளை உண்டாக்கினவர் கேளாமலும் என்று சொல்லி உங்களை கேட்கும்படியாக அவர் விரும்புகிறார். உங்களோடும் அதற்கு பதில் செய்யும்படியாக விரும்புகிறார். ஆனால் நாமோ வசனத்தின்படி வாழாமல் நம்முடைய காரியங்களை தேவனுக்கு முதுகை காட்டிக்கொண்டு நாம் வாழும் பொழுது அநேக சமயங்களில் நமக்கு பிரச்சனை வந்துகிறது. பிரியமா, நல்லா பாருங்களேன். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். புதிய ஏற்பாட்டிலே நீங்கள் நல்ல கவனிங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு. இந்த கான்டெக்ஸ்ட் என்ன? வியாதி குணமாகிற கான்டெக்ஸ்ட் இருந்தால் அங்கே என்ன சொல்லுதுன்னு பாருங்க. உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்கு ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள், நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாய் இருக்கிறது. நல்ல கவனிங்க, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு. அதான் என்ன சொல்றாருன்னா, நீ குணமானு நினைக்கிறியா? அறிக்கையிடுங்கிற. உன் குற்றங்களை ஒருவருக்கொரு அறிக்கையிடு. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க பிரியமானவர்களே. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, உங்கள் ஜெபங்கள் கேட்கப்படும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். இது ஜெபத்தினுடைய கான்டெக்ஸ்ட்ல தான் வருது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். அவன் வியாதி குணமாகுமா? நம்முடைய வாழ்க்கையில் அநேக வியாதிகள் நமக்கு இருப்பதற்கு கூட காரணம் நம்முடைய வாழ்க்கையிலே மனமாற்றம் இல்லை. எனக்கு அருமையான ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோ, உங்கள் வாழ்க்கை வசனத்தின்படி வாழ்கிற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். இருதயத்தில் இயேசுவை வைத்துக்கொண்டு தன் இஷ்டப்படி வாழ்கிற வாழ்க்கையிலே ஒருவேளை ஜெபத்திற்கு தடைகள் வரக்கூடும். ஆகவே ஆவியானவர் எச்சரிக்கிறார். உன் ஜெபத்தை நான் கேட்க விரும்புகிறேன். நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகன். நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். தேவன் செய்வதை, நான் செய்வதை தடுப்பவன் யார் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளவு வல்லமையுள்ள தேவன். ஆனால் அவரிடத்திலிருந்து நன்மையை பெறுகிறதற்கு உங்களுடைய வாழ்க்கையும் என்னுடைய வாழ்க்கையும் நான் மாற்றித்தான் ஆக வேண்டும் பிரியமானவர்களே. ஏன்னா சத்தியம் தெரியும், வேதம் தெரியும், ஆனால் நான் அப்படிலாம் வாழ மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது, என்னால் முடியாது. எனக்கு அருமையானவர்களே, செய்கிறவர்களை வசனத்தின்படி வாழுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஒருவேளை உங்களுக்கு இது கடினமாக இருக்கலாம்.
எல்லாரும் பிரசங்கம் பண்ணுறாங்க, அதெல்லாம் எப்படினாலும் ஆண்டவர் ஜெபத்தை கேட்பாரான்னு. உங்கள் ஜெபம் கேட்கப்படுறதுக்கு நீங்களே சாட்சிகள். யூ டெல் மீ how many of your prayers are answered. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படி கொடுக்கப்படும் என்று சொன்னாரே. யோசித்து பார்க்க வேண்டும் பிரியமான. வேதம் ஒரு பொக்கிஷ சாலை, நீங்கள் போக வேண்டிய வழியை காட்டுகிற ஒரு சாலை. எவ்வளவு ஒரு ஆழமான காரியம் என்று பாருங்கள். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கங்க. மூன்றாவது காரியம், நம்ம ஜெபத்திற்கு தடை வருகிற காரியம் என்னன்னா, நமக்கும் பிறருக்கும் இடையில இருக்கிற ஒரு அந்த சிக்கலான குழப்பமான மன வருத்தமான காரியம். அதுக்கு முதல் காரியம் நம்ம செய்ய வேண்டியது, இன்னைக்கு யாராவது நீங்கள் ஒரு பேப்பர் எடுங்க, யார் யாரோடலாம் நான் ஒப்புரவாகணும்னு நீங்கள் பாருங்கள். யூ ஹாவ் டு டூ இட். ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன், இருக்கிறதுல கடினமான ஒன்றை வேதாகம் சொல்லுகிற இந்த இடத்துல நிறைய பேர், அதான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன், எத்தனை பேர் உங்கள்கிட்ட வந்து ஒப்புரவு வாங்கினாங்க. நாங்களும் அப்போ ஒரு சில வசனத்துக்கெல்லாம் நம்ம சௌரியத்துக்கு வாழ்வோம், வசனத்தின்படி வாழ மாட்டோம் என்றால் நாம் அவரை எப்படி சந்திக்க போகிறோம் பிரியமானவர்களே? பரிசுத்தம் உள்ளவர், நீதி உள்ள தெய்வம். பிசாசானவன் இன்றைக்கு அநேகரை தன்னையும் விசுவாசி என்று சொல்லி ஏமாற்றிக் கொண்டிருக்கிற ஒரு மனல நிலையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். மனம் திரும்புவோம், ஒப்புரவாவும். அதுக்கப்புறமா அவன் அதெல்லாம் இவன் ஏமாத்துறான், இன்னும் அதிகமாக ஏதாவது செய்வான் அப்படின்னு சொன்னான்னா அதை நீங்கள் தேவ சமூகத்தில் விட்டு விடுங்கள் பிரியமானவர்களே. ஆனால் உங்கள் ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு ஃபோனில் கூப்பிடுங்க, நேராக போங்க, ஒப்புரவாங்கள். அது யாராக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், மாமாவாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரனாக இருக்கலாம். ஒப்புரவாகுங்கள் பிரியமானவர்களே. அதான் அந்த உடனே ஒப்புரவாயிட்டு அவங்களுக்கு ஈஸி. நீங்கள் ஒரு வருஷம் கழிச்சு ஒப்புரவு வாங்கும்போது தான் உங்களுக்கு ரொம்ப கஷ்டம். பட் த பைபிள் இஸ் வெரி கிளியர்லி சேயிங் தட். நான் அந்த நீதிமானுடைய, ஒருவேளை நான் அடுத்து சொல்ல போகிற வசனம் நேரடி தொடர்பு இல்லாவிட்டாலும் நீதிமானுடைய இலக்கணம் பாருங்கள். நம்ம எப்படிலாம் வாழணும்னு சொல்லுது. நம்ம எங்கெங்கெல்லாம், ஏதாவது நான் என்னென்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ள குறைபாடு தானே, அதாவது எனக்கும் இன்னொருத்தருக்குள்ள ஒரு பிரச்சனை வந்துருச்சு, எதுலலாம் வருதுன்னு நிறைய இருக்குது பைபிளில், அது உங்களுக்கே தெரியும். ஆனால் நான் ஒரு சில வசனத்தை, ஒரு 2 வசனத்தை மட்டும் நான் வாசிக்கலாம் என்று நான் யோசிக்கிறேன். அதில் முதல்ல நான் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கிற வசனம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். 21ஆம் வசனம், சங்கீதம் 37:21. துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமற் போகிறான், நீதிமானோ இறங்கி கொடுக்கிறான். கடனை வாங்கிட்டு நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு வீடு கட்டுறதுக்காக கடன் வாங்குவாங்க, படிக்கிறதுக்காக கடன் வாங்குவாங்க, இல்லைனா ஏதாவது கார் வாங்குறதுக்காக அது வாங்குறதுக்குன்னு கடன் வாங்குவாங்க. எல்லாம் வாங்கிடுவாங்க. அவங்க ஒரு நல்லவங்ககிட்ட தான் வாங்கியிருப்பாங்க இல்லையா? அப்படி சாதாரண சரி நீங்கள் கொடுக்கும்போது கொடுங்கன்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அடுத்து இவனுக்கு பணம் வந்துடும். அவன் ரொம்ப நெருங்கினவங்கிறனால அழுத்தி அவன் கேட்கல என்ன. ஆனால் இவங்க மிச்சம் எல்லாம் செலவழிப்பாங்க. அவன் கடனை பார்த்தீங்கன்னா அடைக்க மாட்டாங்க. I have seen many Christians like that. எனக்கு அருமையானவர்களே, ஏன்னா இந்த மாதிரி இடங்களில் தான் இப்போ அவனுக்கு அந்த ரூபா வந்துடுச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு, இன்னுமே அவன் தரலாங்கும் போது அவன் மனசு முந்தி கொடுக்கும்போது இருந்த மாதிரி இன்றைக்கி இருப்பானா? கொடுத்து 3 வருஷம் ஆச்சு. யோசிச்சு பாருங்க, ஆச்சரியமான காரியம். வேதன் துன்மார்க்கன் கடன் வாங்கி செலுத்தாமல் போகிறான். யார் ஒருத்தன் கடன் வாங்கி அதை திருப்பி கொடுக்கலன்னா அவன் பேர் என்னது? துன்மார்க்கன். நமக்கு வசதி வரும் பொழுது நிச்சயமாக, இல்லாவிட்டு அவங்கள்ட்ட சொல்லணும், இன்னும் எனக்கு அந்த சூழலை வரல, நான் வரும்பொழுது நிச்சயமாக உங்கள் கடனை நான் மனசில் நினச்சிக்கிட்டே தான் இருக்கேன், நான் தரணும். சில ரொம்ப நாள் டிலே ஆகிரும். ஸோ வாட் ஐ எம் சேயிங் இஸ் தட் உங்கள் உறவுகளிலே நீங்கள் உங்கள் ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் சரியாக இருக்க வேண்டும். இன்னொரு வசனம் கூட இருக்குது, இதனுடைய ரிலேட்டட் தான். யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பாருங்களேன். நம்ம ஒருத்தன்ட்ட ஒரு பொருளை காரை இரவல் வாங்கிட்டு போகிறோம், பைக் இரவல் வாங்கிட்டு போகிறோம் வச்சுக்கோமே. ஒருவன் பிறனிடத்தில், அதாவது யாத்திராகமம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ஒருவன் பிறனிடத்தில் எதையாகிலும் இரவலாக வாங்கினது உண்டானால், அதாவது அவசரமாக என் பைக் ரிப்பேர் ஆகிப்போச்சு, நான் வாங்கிட்டு போகிறேன்னு இரவல் வாங்கிட்டு போனேன்னா, அதற்கு உடையவன் கூட இராத போது, ஏன்னா அவன் கூட இல்லை, என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியாது, இராது, அது சேதப்பட்டாலும்
செத்து போனாலும் அவன் அதற்கு உத்தரவாதம் பண்ண. அதாவது பைக்கை வாங்கிட்டு போகிறீங்க, எனக்கு நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன், இப்படி பைக்கை வாங்கிட்டு போவாங்க, அது அவங்களால ஒரு மேஜர் மிஸ்டேக் ஆகிரும். என்ன, சாரி பிரதர், உங்களை வாங்கிட்டு போனேன், பிரச்சனை ஆகிப்போச்சு, கொண்டாந்து வீட்டில் நிப்பாட்டிடுறேன் அப்படின்னு நிப்பாட்டிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அது வேதத்தின்படி சரியில்லையா? அல்லேலூயா. எவ்வளவு ஆழமாய் வேதம் சொல்லுது போது. நீ இரவலுக்கு வாங்கிட்டு போயிருக்க, நீ வாங்கிட்டு போகும்போது ஒரு பிரச்சனை வந்திருக்கு, ஆமேன், முட்டிட்டே இதுலையே, அதாவது ஏற்கனவே இருந்த பிரச்சனையை விடுங்க, போய் முட்டுறோம், ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால் சாரி பிரதருங்கிறதோட மட்டும் நம்ம நிப்பாட்டக்கூடாது, நம்ம அதை ரெக்டிஃபை பண்ணி அவனுக்கு கொடுக்கணுமா? எவ்வளவு டீட்டெயில்டாக ஒவ்வொன்றும் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ நான் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த கட்டளைகள்லாம் நம்மளுடைய நல்ல ஆலோசனைக்கு, அதாவது உறவுகள் சரியாக இருக்க வேண்டும். அது சரியில்லாமல் போகும் பொழுது நாம் ஒப்புரவாக வேண்டும். நீ குணப்படும்படி, உன் ஜெபம் கேட்கப்படும்படி, ஆமென், ஆலயத்துக்கு வந்துட்டு ஓ சகோதரன் உனக்கு ஒரு பிரச்சனை இருந்துன்னா காணிக்கை இங்கே வச்சிருங்கிறாரு. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிரியமானவர்களே, எவ்வளோ ஒரு ஆழமான காரியத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்கிறோம் என்று பாருங்கள். ரொம்ப முக்கியமான காரியம். ஏன்னா அடுத்த காரியம் இதை விட ஆழமான காரியமாய் ஒன்று இருக்கிறது. ஆமென். நம்ம இப்போ ஏற்கனவே 3 காரியங்களை தியானித்திருக்கிறோம். அதாவது நம்முடைய எப்படிப்பட்ட பாவங்களாக இருந்தாலும், ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் நம்ம பார்த்தோம், நம்முடைய பாவங்கள் தேவனுடைய முகத்தை மறைக்குதான். அவர் மறைக்கலை, நம்ம பாவமே மறைச்சிருதான். அதனால் உங்களுக்கு ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்கள் எப்படி வாழணும் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையை தாவீது போல சீர்தூக்கி பார்க்க வேண்டும். என்னிடத்தில் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் இருக்கிறதோ, என்னுடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கிறதோ என்று நீங்கள் சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறீர்கள். சீர்தூக்கி பார்க்கணும். நம்ம எனக்கு அருமையானவர்களே, ரொம்ப முக்கியமான அடுத்த ஒரு காரியத்திற்கு கூட நம்ம போய் பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஆமென். அப்போ 3வது காரியம் என்னது? ஒருவருக்கொருவர் நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தால் அதை ஒப்புரவாக வேண்டும் என்று வேதாகம் நமக்கு சொல்லுகிறது. அடுத்து பாருங்க, 4வது ஒரு காரியம், நமக்கு ஜெபத்திற்கு தடை வருகிற ஒரு 4வது காரியத்தை நாம் சிந்திப்போம். மார்க்கு 11ஆம் அதிகாரம் 24-25. ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்ளுவீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் விசுவாசிங்கள், அப்பொழுது உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறையாயிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்களுக்கு தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைவை அவனுக்கு மன்னியுங்கள். மொரலஸ் தி சேம் திங், பட் ஐ வாண்ட் டு டேக் யூ டு தி டெப்த்ஸ். மன்னிப்பு. சில நேரங்களிலே பார்த்தீங்கன்னா நம்ம அவனை எங்கேயோ மீட் பண்ணியிருப்போம், அப்புறம் இல்லாமல் கூட போயிடும். பட் ஜென்ரலாக உங்கள் ஜெபம் கேட்கப்படணும்னா நீங்கள் பிறரை மன்னித்தே ஆக வேண்டும். பிரியமானவர்களே, அது வேறு வழியே இல்லை. ஒருவேளை நம்ம எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன் இதை எப்படிங்க மன்னிக்க முடியும், அவன் செஞ்சது பயங்கரமானதுங்க. இல்லை பிரியமானவர்களே, ஆண்டவர் இங்கே தெளிவாக சொல்கிறார். நான் நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது, எப்போ மன்னிப்பை குறித்து எப்போ பேசுகிறாரு? பரமண்டல ஜெபத்தில் கூட அது ஒன்றை மட்டும் சொல்கிறாரு. நாங்கள் பிறருடைய குற்றங்களை மன்னிக்கிறது போல பிதாவை எங்களுடைய குற்றங்களை எங்களுக்கு மன்னிங்க. உங்கள் மன்னிப்புக்கே அதுதான் அடையாளமாக சொல்லப்படுகிறது. எவ்வளவு ஆழமான ஒரு காரியம் என்று பாருங்கள். ஆமென். அப்படி சொல்லிட்டு பாருங்களேன், நீங்கள் உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி, உங்கள் தப்பிதங்களை பிதா உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குற்றம் அவனுக்கு நீ மன்னிச்சாதான் உடனே மன்னிப்பேங்கிறாரு. இட்ஸ் அ கண்டிஷனல். ஃபர்கிவ்னஸ் இஸ் அ கண்டிஷனல் திங். நீ பிறரை யாரையும் நான் மன்னிக்க மாட்டேன், ஆனால் இயேசு மட்டும் என்னை மன்னிக்கணும்னு நினைச்சு நம்முடைய ஜெபம் கேட்கப்படாது. பிரியமானவர்களே, 25வது வசனத்தை பாருங்க. நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால், தெளிவாக இருக்கு, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார். அவர் மன்னிக்கலைன்னா நம்ம ஜெபம் எப்படி கேட்கப்படும் சொல்லுங்க? எனக்கு அருமையானவர்களே, மிக மிக ஆச்சரியமான காரியம். அப்போ forgiveness should be the root. ஏன்னா பரமண்டல ஜெபத்திலே அதான் சொல்றாரு. நீ பிறரை எந்த அளவுக்கு மன்னிக்கிறியோ அந்த அளவுக்கு நான் எல்லார் பாவத்தையும் மன்னிச்சிட்டேனே, என் பாவத்தை மன்னிங்கன்னு தான் ஜெபமே பண்ண சொல்றாரு.
நம்ம எவ்வளவு கசப்போடு வாழ்கிறோம் என்று பாருங்கள் பிரியமானவர். ஒருவேளை நான் எவ்வளவோ ட்ரை பண்ணுறேன் பிரதர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நல்லது தான், ஆனால் என்னால் முடியலன்னுச்சுன்னா நீங்கள் உபவாசத்தோடு தேவ சமூகத்தில், ஆண்டவரே இந்த கசப்பு என் இருதயத்திலிருந்து போக வேண்டும், போகாவிட்டால் என் பாவங்கள் மன்னிக்கப்படாது, என் பாவங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் என் ஜெபம் கேட்கப்படாது, என் ஜெபம் கேட்கப்படாத பொழுது எனக்கு பாதுகாவல் இல்லை, ஆசீர்வாதம் இல்லை என்று சொல்லி அதனுடைய ஆழத்தை உணர்ந்து நாம் தேவ சமூகத்தில் நாம் நிற்க வேண்டும் பிரியமானவர்களே. மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் பாருங்க, 2 வசனத்தை ஆண்டவர் சொல்கிறார். மத்தேயு 6:14-15 வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அதே சொல்கிறார் பாருங்க. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். அங்கே நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு, இங்கே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டில் சொல்கிறாரு. நீ மன்னிச்சா நான் மன்னிப்பேங்கிறாரு. மனுஷனுடைய தப்பங்களை நீ அவளுக்கு மன்னியாதிருந்தால், அடுத்து நெகட்டிவ்ல சொல்கிறாரு, உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்போம். ஒரு தடவை சொன்னாலே போதுமாங்க. ஒரு பாசிட்டிவாகவும் சொல்லி நெகட்டிவாகவும் சொல்லி, தட் இஸ் த சீரியஸ்னஸ் ஆஃப் தட் பாயிண்ட். எனக்கு அருமையான தேவஜனமே, நம்ம மன்னிக்கலைன்னா நம்ம ஜெபத்திற்கு ஒருவேளை ஏன் நிச்சயமாகவே தடை வருகிறது. நிறைய பேருடைய ஜெபம் இதில் தான் தட்டிட்டு நிற்குதோ என்னமோ நான் அறியேன் பிரியமானவர்களே. நான் மன்னிக்கிறவர்களாய், ஏன்னா அது மாத்திரமல்ல, நிறைய காரியங்கள் இருக்குது. ஏன்னா தேவனுடைய காலம் வராமல் இருக்கலாம் இன்னும், அதனால் நான் அப்படி சொல்லலை. பட் இருந்தாலும் நீ உங்கள் ஜெபத்துக்கு தடை வராத ஒரு வாழ்க்கை உங்களிடத்தில் இருக்க வேண்டும். அது ஜெபத்தை கேட்பது கேட்காதது, எப்பொழுது கேட்பது, அது எஸ் சொல்கிறதா நோ சொல்கிறதெல்லாம் அந்த ஓனருடைய, அது யூனிவர்ஸுடைய ஓனருடைய காரியம். ஆனால் நாம் கிளியராக இருக்க வேண்டும். மத்தேயு 18ஆம் அதிகாரத்தில் இன்னும் ஒரு 2 வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். அதே கருத்து எப்படி சொல்லப்படுகிறது பாருங்கள். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரம் அல்ல, 770 தரம் என்று உனக்கு சொல்கிறார். அதாவது endlessly you should forgive. அவனுக்கே ஒரு சிக்கல் இருந்திருக்கு லைஃப்பில். அதை அவன் கேட்குறான், நீ அதை எப்படி ஆண்டவரே, இது ஒரு தடவை பண்ணிட்டு விட்டுறலாமா? யோசிச்சு பாருங்களேன், ஒருத்தன் ஒரு தடவை பண்ணிடுறான், 2வது தடவையும் பண்ணுறான், 70 தடவை பண்ணணுமா? யோசிச்சு பாருங்க பிரியமானவர்களே, இந்த மன்னிப்பு கிறிஸ்தவ வாழ்க்கையில் எவ்வளவு முக்கியம் என்று. ஏன்னா நம்முடைய ஜென்ம ஸ்வாபம் நம்மளை மன்னிக்கவே விடாது. ஆனால் நாம் ஆவிக்குரிய மனிதர்கள், நாம் மன்னிக்க வேண்டும், விட்டு கொடுக்க வேண்டும், ஒப்புரவாக வேண்டும், நேசிக்க வேண்டும் பிரியமானவர்களே. நானா சொல்லலைங்க, நம்முடைய ஜெபத்திற்கு தடை இல்லைன்னா உங்கள் ஜெப தடை வரும். அதுக்கப்புறம் ஆண்டவர் ஏன் என் ஜெபத்தை கேட்கல, அவர் ஏன் அப்படி, ரிவீல்ட் எவ்ரிதிங், எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டாரு. கண்ணே, உன் ஜெபத்தை நான் கேட்கணும்னு ரொம்ப விரும்புகிறேன், ஆனால் நான் தெய்வம், நீ இப்படி வாழ வேண்டும் என்று உனக்கு ஒரு இலக்கணத்தை தருகிறேன், அதை நீ ஒதுக்கி வைத்து விட்டு. இல்லை பிரியமானவர்களே, 2 காரியத்தை மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம ஜெபத்திற்கு தடைக்கு 2 காரியத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஒன்று ஒப்புரவாகுதல், இன்றொன்று எல்லாரையும் மன்னித்து. ஒருவேளை என்னால் மன்னிக்கவே முடியல அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இட்ஸ் a tough thing. எனக்கு அருமையானவர்களே, ஆமேன், நிச்சயமாக சில நேரங்களில் நான் பார்த்துருக்குறேன். ஆமேன், ஆண்கள் கூட மன்னிச்சிடுறாங்கன்னா பெண்களால் மன்னிக்க முடியாத நிலைமைகள் நிறைய நான் பார்க்கிறேன். ஐ எம் வெரி ப்ராக்டிக்கல். ஐ எம் நாட் ஜெண்டர் டிஃப்ரென்ஸில் நான் பேசவே இல்லை. ஆண்களும் அப்படி இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் நாம் மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். We should always be forgiving people. ஏன்னா தேவன் எனக்கு வேறு, நான் என்ன பிரசங்கம் பண்ண முடியும் சொல்லுங்கள், இதில் என்ன சொல்ல முடியும்? நீ மன்னிக்காட்டாலும் பரவாயில்ல, ஜஸ்டிஃபை பண்ணி என்னால் பேச முடியல பிரியமானவர்களே. உங்களுடைய ஜெபம் கேட்கப்படணும்னு நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் வாஞ்சிக்கிறார். ஆகவே என் மகனே, இன்றைக்கி நீங்கள் எழுதுங்க, யார் மேலேயாவது கசப்பு இருந்தால் ஆண்டவரே அதை எடுத்து போட எனக்கு உதவி செய்யும் என்று அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நம்ம என்ன செய்யணுமா? ஆசீர்வதியுங்களின் வேதம் சொல்லுது. ஆண்டவரே, அவங்க பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் ஆண்டவரே, அவங்க மனம் திரும்பட்டும் ஆண்டவரே, அவங்கள எப்படியாவது அவங்கள ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம இருதயத்தில் கசப்பை எடுத்து விட வேண்டுமாம். ஏன்னா எந்த அளவு சொல்ல பாருங்களேன், உன் சத்துரு பசியாக இருந்தாலும் அவனுக்கு ஆகாரம் கொடு. அவன் ஆடு மாடு எங்கேயாவது விழுந்துருச்சுன்னு நீ அதை காப்பாற்றுங்கிறார். என்ன ஒரு வாழ்க்கை தரத்தை நமக்கு கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி நம்ம என்ன கிருபைன்னு சொல்லிட்டு எப்படி வேணாலும் வாழலாம் என்று நம்மை மாற்றிக்கொண்டு நம்மை அழித்து கொண்டு இருக்கிறோம் பிரியமானவர்களே.
கிருபை இருக்கிறது, அதனால் தான் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எவனும் தன் சொந்த முயற்சியிலே பரலோக ராஜ்யம் செல்லவே முடியாது பிரியமானவர்களே. ஆனால் நம்முடைய ஜெபத்திற்கு தடை வராதபடிக்கு ஒப்புரவாகுதலிலும் இந்த மன்னிக்கிறதிலையும் மிக கவனமாக இருக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்தில் பல முறை நாங்கள் அறிந்ததுதான், ஆனால் மீண்டும் ஒரு முறை எங்களோடு நீர் பேசுகிறீரப்பா. ஒருவேளை எங்களுடைய வாழ்க்கை உமக்கு அவ்வளவு கொள்ளை பிரியம் போல ஆண்டவரே, எங்கள் வீட்டின் மேலே, அதாவது எங்களுடைய ஆலயமாகிய சரீரத்தின் மேலே அவ்வளவு பிரியம். ஏன்னா நீர் வாசம் பண்ணுகிற இடம், அதை கழுவி சுத்திகரிக்க நீர் விரும்புகிறேன் ஆண்டவரே. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் எந்த வடிவில் எங்கு எப்பொழுது கேட்டாலும் சரி ஆண்டவரே, அவர்கள் தங்கள் சகோதர சகோதரிகளோடு ஒப்புரவாகவும் விட்டு கொடுக்கவும் மன்னிக்கவும் நீர் அவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நான் கடைபிடிக்கிற ஒரே ஒரு காரணம், am I forgiving? That's only thing, Lord. ஏன்னா அது ஜெபத்திலேயே ஆண்டவரே, பரமண்டல ஜெபத்திலேயே அது சொல்லப்படுகிறதப்பா. ஆகவே நாங்கள் மன்னிக்கிறவர்களாக இருக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும், பெரிய காரியங்களை செய்யும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.